கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியே வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல தேவன் நம்மை பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து அப்படியாய் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் கர்த்தர் நம்மை கடந்து வர செய்கிற நன்மைக்காக ஒரு விஷயம் நம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மோடு பேசும்படியாக, நம்மை பலப்படுத்தும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இதயத்தில் அப்படியே எழுதப்படும்படியாக கர்த்தர் நம்மை ஆளுகை செய்யும்படியாய் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். கடந்து போன நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்த தேவன் எங்களுக்கு ஒரு புதிய வாரத்தை காண செய்து, ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் கால வேளையில நம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கும், எங்களோடு பேசும், இருதயங்களையும் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்யுங்கப்பா. உடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் எழுதப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரனுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்க, கைக்குள்ள, கீழ்ப்படிய, இப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஐசாயா, சாப்டர் 43 verse 5. பயப்படாதே, நான் உன்னோடுனே இருக்கிறேன். நான் என் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு தருகிற ஒரு வாக்கு தத்தத்தை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசுவாராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பயப்படுகிற சூழ்நிலைகளுக்கு நேராய் இந்த நாட்களில் நாம் ஜீவித்திருக்கிற இந்த காலங்களில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. காரணம் என்னவென்றால், எல்லாவற்றையும் படைத்த தேவன் நம்மோடு இருக்கும்போது, அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் பயப்படுகிற காரியங்கள் நேரிடாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு வழிகளை உண்டாக்குகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேதுரு தண்ணீரின் மேல நடக்கையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து நடந்தான். கர்த்தருடைய வார்த்தையிலே நடந்தான். அவன் அப்படியாய் பயப்படாமல் இருந்தான். திடீரென்று காற்றும் கடலும் அப்படியாய் அடிக்கிறதை பார்த்து, தண்ணீரை பார்த்த உடனே அவன் பயந்து போனான், அமிழ்ந்து போனான். தண்ணிக்குள்ள விழுந்து ஆண்டவரே என்று சொல்லி அவன் கூப்பிடுகிறான். இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை ஒரு படகு போல, கடலின் மேல் காணப்படுகிற ஒரு படகு போல காணப்பட்டாலும் ஆண்டவர் நமக்கு அஸ்திபாரமாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்துடைய அஸ்திபாரங்கள் மேல நம்முடைய விசுவாசம் கட்டப்படவில்லை. நம்ம ஆண்டவர் மேல, உறுதியான கண்மலையின் மேல கட்டப்பட்ட ஒரு வீட்டை போல நாம் காணப்படுகிறோம். அதனால ஆண்டவர் ஒரு நாளும் எவ்வளவு பெரிய மழை, எவ்வளவு பெரிய காற்றடித்தாலும் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு ஸ்திரமா இருக்கிறது போல நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல உறுதியாய் காணப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பயப்படாதே என்று சொல்லி ஒரு விசை திருச்சபையும் தெய்வ பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களாய் காணப்படுகிறது. திடீரென்று சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்தால் என்ன, இப்படி நடக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் யோசிக்காதபடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டுடைய காரங்களில் நம்மளை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய நாமத்தையும் மகிமைப்படுத்துகிற விதமாய் காணப்படுகிற வேளையில பயப்படுகிற காரியங்கள் வந்தாலும் நாம் பயப்படாதபடி அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி போட வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பயப்படத்தக்க காரியங்கள் வழியாய் நாம் கடந்து சென்றாலும் ஆண்டவர் கூட இருக்கிறார் என்று இந்த வார்த்தைகள் இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு காணப்படும் போது மற்ற எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதபடி, ஒருவேளை நாம் பயப்பட்டாலும் அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடவாதபடி ஆண்டவர் தப்புவித்து நமக்கு தைரியத்தை கொடுத்து நம்மை ஆண்டவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். பயம் எல்லா மனுஷனுக்குள்ள வருகிற ஒரு விஷயம்.
எலியாவுக்கே ஒரு பயம் வந்தது யேசபேலை பார்த்து. அப்படியே பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பல காரியங்களை குறித்து நம்ம பயப்படுகிறோம். ஆபிரகாம் சில காரியங்களை குறித்து பயந்தார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், நம்மை அழைத்த தேவனை நாம் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம எப்படிப்பட்ட நமக்கு முடியாத ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஆனா அது தேவனுக்கு லேசான காரியம் என்று அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல் அப்படியாய் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 30 verse 3, உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க நம்ம பார்க்கிறோம், ஏசாயா 43:5 சொல்லுகிறது, நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து நான் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதே வார்த்தை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக உபாகமத்தின் புஸ்தகத்துல ஆண்டவர் அப்படியாய் மோசேக்கு சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசேக்கு சொன்ன அதே வார்த்தையை ஏசாயா மூலமாய் ஆண்டவர் மீண்டுமாய் நினைவுபடுத்துகிறார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாது. காலங்கள் மாறினாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறாதா இருக்கிறபடினால நாம் அதை நன்றாக அப்படியாய் அறிந்து கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் உனக்கு உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் காணப்படும் போது பயந்து இருக்கிற நாட்கள்ல ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலிருந்தும் உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இது எப்படி கைகூடும், இப்படி இது எப்படி நடக்கும், நம்முடைய எதிர்கால காரியங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி பல குழப்பங்களினால் நம்ம காணப்படுகிறதுனால தேவனை விசுவாசிக்காதபடி ஒரு பயங்கள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுன்னு சொல்லுகிறபடி ஆண்டவரை நேசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை விட்டு நீக்க வல்லமுடையவராய் இருக்கிறார். அற்புதங்களை செய்து அடையாளங்களை செய்து ஆண்டவர் தம்முடைய நாமத்தை உறுதிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடலும் காற்றும் அடிக்கும் போது சீஷர்கள் எல்லாம் பயந்து, ஐயரே எங்களை காப்பாற்று, நாங்கள் அமிழ்ந்து போகிறோம் சொல்லுகிற போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி என்றால் என்ன? ஆண்டவருக்கு முன்பதாக எல்லாம் தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியாத ஒன்றுமில்லை. அது மாத்திரமல்ல, அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்ற ஒரு நம்பிக்கை ஆண்டவர் நம்ம இடத்துல நம்ம பயப்படுகிற சூழ்நிலைகளை எதிர்பார்க்கிறார். நாம் அப்படி அறிக்கை செய்து தேவனுடைய பாதத்துல ஆண்டவருடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு, பயம் நமக்கு வர்றது இல்லைன்னு சொல்ல, அந்த பயத்தினால நம்ம சில காரியங்களை செய்கிறோம், சில காரியங்களை நம்ம யோசிக்கிறோம், அது ஆண்டவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில விளங்காதபடி தடையா இருக்கிறது. நம்ம தேவனுடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே நாங்கள் நம்மை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி நாம் வாசிக்க போற அந்த வசனங்களை சொல்லி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை கூப்பிடும் போது ஆண்டவர் தம்முடைய வார்த்தைக்கு இறங்கி நமக்கு பதில் செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பயப்படாது இருக்கும்படியான ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் இறங்கி கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். முதலாவது ஆண்டவர் 43ஆம் ஏசாயா 43:1 அவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தங்களை நம்ம வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 43 verse 1, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். உன்னை உருவாக்கின தேவன் என்று முதல் வசனத்தில் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். எல்லா மனுஷரும் பிறக்கிறது போல ஏதோ தானாய் நாம் பிறந்து இந்த உலகத்துல வாழ்ந்து எப்படியோ மனுஷ குலங்கள் இந்த உலகத்துல தோன்றி அப்படியாய் பரவி கிடக்கிறது என்று நம்ம நினைக்க வேண்டாம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்முடைய கரங்களில உருவாக்குகிறவராய் இருக்கிறார். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலை ஆண்டவர் சிருஷ்டித்து உருவாக்கினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்முடைய சிருஷ்டி கர்த்தராய் இருக்கிறார். மற்ற ஜனங்களைப் போல அல்லது மிருகங்களைப் போல ஆண்டவர் நம்மை படைக்கவில்லை. அவர் கையினாலே அப்படியாய் மண்ணை எடுத்து உருவாக்கி சிருஷ்டித்து மனுஷனை படைத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாய் கர்த்தர் மேல விசுவாசம் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நாம் ஆண்டவரால உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும். தாயின் கற்பத்துல எல்லாரும் பிறக்கிறது போல நாம் பிறந்து இந்த உலகத்துல வாழ்கிறோம் என்ற ஒரு சிந்தையை விட்டுவிட்டு ஆண்டவர் தம்முடைய அநாதை தீர்மானத்தில் என்னை உருவாக்கினார். இப்பொழுதும் அப்படி உருவாக்குகிற கரங்கள் இன்னும் ஜீவன் உள்ளவைகளா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல நாம் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை சிருஷ்டித்தவரும் உருவாக்கினவரும் எனக்கு தாயும் தந்தையும் நீரா இருக்கிற போது நாங்கள் நம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம விசுவாசத்தோடு பார்க்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு பதில் செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை விதமாய் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 100ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், புக் ஆஃப் சாம்ஸ் chapter 100 verse 3. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அப்பனா ஒரு தானாய் ஏனோ தானாய் இந்த உலக வாழ்க்கை உண்டானது அல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் பார்த்து சிருஷ்டித்து அந்த வரிசையில கர்த்தர் நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நம்மை குறித்து அக்கறை உள்ளவராய் கணக்குள்ளவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவுடைய சித்தத்துல, பிதாவுடைய தோற்றத்தில், தரிசனத்துல நம்ம எல்லாம் பிறந்தவர்கள். ஆண்டவருடைய மேற்பார்வையில நம்ம இருக்கிறோம். அவருடைய ஜனங்களா இருக்கிறோம், அவருடைய ஆடுகளா இருக்கிறோம் என்பதை ஒரு நாள் மறந்துவிடக் கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய அசைவுகள், உட்கார்றது, எழுந்திருக்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறாராம். கர்த்தருடைய நாம நீதிமான்கள் மேல கண்ணோக்கமா இருக்கிறார். பல வார்த்தைகள் வேதத்துல சொல்லப்படுகிறது. அவர் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறார், சிருஷ்டி கர்த்தரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை வைத்து நாம் ஜெபித்து, என்னை சிருஷ்டித்த நோக்கம் என்ன, என்னை சிருஷ்டித்தவர் நீர் அல்லவா, சிருஷ்டிக்கத்த நீர் அல்லவா, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற நீர் ஒருவரை அறிந்தவரா இருக்கிறீர் என்று சொல்லி ஜீவனுக்கு அதிபதியா இருக்கிறார், ஜீவாதிபதி. அவர் நம்முடைய வாழ்க்கையில உள்ள எல்லா காரியங்களை மாற்றி அமைக்க முடியும். நாம் பயப்படுகிற காரியங்கள் நேரிடாதபடிக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறவரா இருக்கிறார். கடலும் காற்றும் சீஷர்களுக்கு ஒரு பெரிய காரியம், ஆனா தேவனுக்கு அது ஒரு பெரிய காரியம் இல்லை. அசால்ட்டா சொல்றாரு. அந்த சீஷர்ல பார்த்து சாதாரணமா சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த காற்றையும் கடலையும் அதட்டினார். அப்படி என்றால் என்ன? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தம்முடைய பிள்ளைகளை குறித்த நோக்கம் உள்ளவராக இருக்கிறார், அறிவுள்ளவராக இருக்கிறார், சிந்தை உள்ளவராக இருக்கிறார். நம்ம பிரச்சனை அவருக்கு என்ன தெரியும், அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஜனங்க அன்னைக்கு சொன்னாங்க. சீசர்கள் சொல்றாங்க அவர் நித்திரையா இருக்கிறாரு என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் நித்திரை ஒரு நாளும் தூங்காத உறங்காத தேவனா இருந்து நம்முடைய எல்லா அசைவுகளையும் அவர் கண்டுகொண்டே இருக்கிறார். தேவனிடத்துல அந்த வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவரே நீ சிருஷ்டித்தவரா இருக்கிறீர், என்னை ஒரு விசை புது சிருஷ்டியாய் சிருஷ்டிப்பீராக என்று சொல்லுகிற போது ஆண்டவர் நமக்கு புதிய பலனை தந்து, இருதயத்துல, சிந்தனையில, ஆவி ஆத்மாவில, சரீரத்துல புதிய கிருபிய பலத்தை தந்து ஆண்டவர் மீண்டுமாய் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க இன்னமும் கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது வசனத்துல ஆண்டவர் நமக்கு அவருடைய பயப்படாதே என்று சொல்லுகிற வார்த்தையில இன்னொரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஏசாயா 43:2, புக் ஆஃப் ஐசாயா chapter 43 verse 2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது ஆண்டவர் நம்மை உருவாக்கின தேவன் என்று சொல்லுகிறார். உருவாக்கிவிட்டு நம்மை விட்டு விடவில்லை. அவர் சொல்றார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். அது எப்படிப்பட்ட தண்ணீர்கள் என்றால், ஆறுகளை போன்ற ஒரு வெள்ளம் போன்ற காரியங்களை நாம் கடக்கும் போது ஒருவேளை விழுந்து விடுவோமோ, ஒருவேளை வாழ்க்கை இதோடு முடிந்து விடுமோ, அதை அடித்துக்கொண்டு செல்லப்படுவோமோ, நமக்கு உதவிக்கு யார் வருவார்கள்? வெள்ளனாவே யாருமே பொதுவாக வரமாட்டாங்க. பிரச்சனைகள், போராட்டங்கள்னாவே ஜனங்கள் யாரும் வரமாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னை உருவாக்கின நான் உன்னோடு இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஜனங்களும் கடக்கிறது போல சில வெள்ளங்கள், தண்ணீர்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள்,
விபத்துகள் ஆபத்துகளை நம்ம கடந்து வந்தாலும் ஆண்டவர் கூட இருந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தாவீது இதை தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு இருக்கிறீர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் உறுதி செய்து கொள்ள நாம் அவருடைய பாதத்துக்கு நேராய் கடந்து வரும்போது ஆண்டவர் நமக்கு இருக்கிற அந்த பயத்திலிருந்து விடுதலை தந்து நம்மை பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார் என்பதில் சந்தேகமில்லை. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், உங்களோடு இருப்பேன் ஆண்டவர் சொல்லல. ஒவ்வொருடைய தனிப்பட்ட நபரையும் பார்த்து சிங்கர் அந்த ஐ வில் பி வித் யூ when you walk through the ரிவர்ஸ், நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, அதுல நீ ஒரு நாள் புரண்டு போக மாட்டாய். அநேக ஜனங்கள் புரளுவதை நம்ம பார்க்க முடியும், ஆனா நாம் புரளாதபடி கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்ம மற்றவங்களை பார்த்து பார்த்து என்ன பண்றோம், நம்மளும் இந்த மாதிரி புரண்டு போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேதுரு தண்ணியை பார்த்ததுனால அவன் புரண்டு போனான். ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது நாம் புரளுவதில்லை என்பதில் சந்தேகம். எத்தனை பிரச்சனைகள் எத்தனை ஆறுகள் வந்தாலும் நான் ஆற்றின் நடுவே நடந்தாலும் நான் தேவனுடைய கரத்துல இருக்கிறேன் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவர் அவற்றிலிருந்து நாம் விழுந்து விடாதபடி காக்க வல்லமுடையவராய் இருக்கிறார். நீ அக்கினியில் நடக்கும் போது என்ன பண்ணுவ, வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கர்த்தருடைய நாம அக்கினி போன்ற சோதனைகள், அக்கினி போன்ற காரியங்கள் நம்மை பட்சிக்க நெருங்குகிற அவர்களே இடறி விழுந்தார்கள் சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் நான் விழமாட்டேன், கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் இருதயத்தில் வைத்து, கர்த்தர் என் மேல ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள் நாங்கள், அவரால் அழைக்கப்பட்ட ஜனங்கள், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தர்களை முன்குறித்திருக்கிறார் என்கிற அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே காணப்பட்டு நன்றி செலுத்தும் போது பிரச்சனைகளின் வேளையிலே பயம் வந்தாலும் அந்த பயம் நம்மை அமிழ்த்து போடாதபடி, அந்த பயத்தினால் நம்ம சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஏசாயாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் போது புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 41 verse 10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பல காரியங்களை அந்த 9ஆம் வசனம் மேற்கொண்ட வசனங்களை சொல்லி அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னோடு இருக்கிறேன். அப்போ நமக்கு பலவீனமான சூழ்நிலைகள் வருகிறதை ஆண்டவர் அறிகிறவராக இருக்கிறார். அதை ஏன் அனுமதிக்கிறார் என்பதை விட அந்த நேரத்தில் என்னை பலப்படுத்தும் என்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுகிறார். நீதியின் வலதுகரத்தினால் நம்மை ஆண்டவர் தாங்குகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதியான காரியங்களுக்கு நாம் நம்மை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கும் போது அந்த நீதி நம்மை தப்பு வைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பயப்படுகிற காரியங்கள் வரும்போது சில நேரத்தில் நம்ம தேவனுக்கும்பாக சரியான பொருத்தனைகளை செலுத்தும் போது ஆண்டவர் கேட்டு நம்முடைய என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று தாவீது சொல்கிற விதமாய் அந்த பய நேரங்கள் வரும்போது நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து உடைய சித்தம் என்ன, பரிமரமாய் உடைய சித்தத்துக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்கிற போது ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து பரிபூர்ணமாய் நம்மை மாற்றி நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இது பல 1000 வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டாலும் இன்னும் பல 1000 வருஷங்கள் வந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினால அந்த வார்த்தைகளுக்கு நாம் விசுவாசித்து, நீர் என்னை சிருஷ்டித்தீர், அது மாத்திரமல்ல என்னோடு இருக்கிறீர், சதா காலம் உங்களோடு இருப்பேன், உங்களை விட்டு விலகுவதுமில்லை, உங்களை கைவிடுவதுமில்லை என்று சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தை அது உண்மை என்று சொல்லி நாம் தேவனுடைய பாதத்துல நாம் நம்மை ஒப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றிகளை மாத்திரம் சொல்லி தேவனை துதிக்கும் போது பயப்படுகிற காரியங்கள் இல்லாதபடி கர்த்தர் அதை மாற்றி போடுகிறார் என்பதில் சந்தேகம். ஒரு பயம் போச்சுன்னா இன்னொரு பயம் வருதுன்றத நம்ம பயப்படவே வேண்டாம். நம்முடைய தேவன் நம்முடைய படகுல இருக்கிறார், நம்முடைய தேவன் நம்மோடு இருந்து நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது, ஆண்டவர் நமக்கு தருகிற பயத்திலிருந்து நமக்கு பயத்தில் இருக்கிறவர்களுக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்தம் 41 ஏசாயா 43 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் போது புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 43 verse 3,
நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் இரட்சகராயிருக்கிறேன். முதலாவது, நான் உன்னை உருவாக்கிவிட்டு நான் ஓடல, உன்னை மறந்துடல, நான் உன் கூட இருக்கிறேன். உன் கூட இருந்து நான் உன்னுடைய காரியங்களை பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன். நான் எப்படிப்பட்டவராக இருக்கிறேன்? உன்னை ரட்சிக்கிறவராக இருக்கிறேன். ஐ எம் த சேவியர், ஐ எம் த ரெடீமர். நான் தான் உன்னை பாதுகாக்க முடியும். மனுஷர்களை நம்புறது தப்பு, மனுஷரிடத்துல போகிறது தப்பு இல்லை. ஆனா மனுஷரை நம்புவதை பார்க்கிறோம் ஆண்டவர் என்னுடைய ரட்சகராக இருக்கிறார். தாவீது பல இடத்துல சொல்றாரு, நீரின் கோட்டை, நீரின் துருகம், நீரின் கண்மலை, நீரின் உயர்ந்த அடைக்கலம், ரட்சணிய கொம்பு, கேடகம் என்று சொல்லி ஆண்டவரை அடிக்கடி 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 அவர் தன்னுடைய எல்லா சூழ்நிலைகள்ல வியாதிய நேரத்தில் நீரின் மருத்துவர், நீரின் பரிகாரி என்று சொல்லுகிறார். பிரச்சனைகள் நேரத்துல கர்த்தருடைய நியாயாதிபதி என்று சொல்லுகிறார். இப்படி ஆண்டவரை அவர் முன்பதாக நிறுத்திருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி தாவீது சொல்லுகிறாரே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது 3வது ஒரு வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உன்னை ரட்சிக்கிறேன். ஐ எம் த கேப்பபிள் பர்சன். நான் உன்னை ரட்சிக்க முடியும். எப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து உன்னை ரட்சிக்கிறவர் நான் மட்டும்தான், வேறொரு ரட்சகர் பூமியில இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே 43ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாயா 43:11. ஐசாயா chapter 43 verse 11. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர். உலகத்திலேயும் வேற ரட்சகர் கிடையாது, உலகத்து ஜனங்களுக்கும் வேற ரட்சகர் கிடையாது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வேற ரட்சகர் கிடையாது. கர்த்தர் ஒருவரே ரட்சிக்க. அப்புறம் ஏன் ரட்சிக்காம இருக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கிறதை விட, ஆண்டவரே நீ ரட்சிக்க வல்லமுடையவராக இருக்கிறீர் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற வேளையில கர்த்தருடைய மகத்தான ரட்சிப்பை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிற விதத்தை நாம் அறிந்து கொள்ள கிருபை செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐயோ என்று சொல்லி நாம் பயப்படாதபடி, கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம், என்னுடைய அப்படியே ரட்சகராக இருக்கிறார், என்னுடைய மீட்பர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று தாவீது யோபு சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் மரித்து போய்விட்டது, ஆனால் என் மீட்பர் மரிக்கவில்லை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரை நான் காண்பேன் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிற விதமாய் நாம் இந்த வார்த்தைகளை சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மீட்படைய பண்ணுகிறார். He will redeem us. ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய உனக்கு ஈடாக நான் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். அப்படின்னா என்ன? உன்னை மீட்கிறதுக்கான காரியங்களை நான் அறிந்தவராக இருக்கிறேன், அதற்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாய் உன்னை மீட்டு விடுவேன், நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் திட்டவட்டமாய் ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பலப்படுத்துகிறதை போல இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஒரு விசை ஆண்டவர் பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். நமக்கு மீட்கும் பொருளாய் அவருடைய ஜீவனை தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பழைய ஏற்பாடு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படி ஆண்டவர் உதாரணமாய் ஓமையாய் சில காரியங்களை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பாவையும் சேபாவையும் கொடுத்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா புதிய ஏற்பாட்டில் நம்மை மீட்கும்படி அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறபடினால ஒரு நாளும் அவர் அப்படியா கவனக்குறைவாகவோ அவர் மறதியாகவோ அல்லது அவர் நம்மை ஒருபோதும் மறக்கிற தேவனும் அல்ல. அவருடைய கண்கள் பூமி எங்கு அவருடைய கரத்துல நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதா. அவர் நமக்கு சிந்தின ரத்தம் அதுக்காய் பரிந்து பேசுகிறதா இருக்கிறபடினால நாம் பயப்பட வேண்டியதில்லை. அவர் நம்மை மீட்டு கொண்டேன் என்று சில இடங்களில் சொல்லுகிறார். ஐ ஹவ் ரெடீம்ட் ஆல்ரெடி. நான் உன்னை மீட்டு கொண்டேன், பயப்படாத, மீட்கப்பட்டவருடைய பட்டியல நீ இருக்கிற. அதனால எந்த ஒரு காரியங்கள் வந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு முடிவை கொண்டு வராதபடி தேவனுடைய நாம மகிமைக்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்த போதுமானவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. பயம் ஒரு மனுஷனுக்கு எல்லாருக்கும் வர்ற ஒரு சாத்தானுடைய ஆயுதமா இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. ஊழியக்காரர்கள் தெய்வ பரிசுத்தவான்களே வேதத்துல பயந்தார்கள். ஆனால் அந்த பயங்கள் அவருடைய வாழ்க்கையில நிலைத்திராதபடி ஆண்டவர் அவர்களை விடுத்தது உண்மையென்றால் இன்றைக்கும் நம்மை விடுவிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆபிரகாம் சில காரியங்களை குறித்து பயப்படுகிறார், ஆனால் அந்த காரியங்கள் நடைபெறாதபடி கர்த்தர் அவரை பாதுகாக்கிறார். எலியா பல காரியங்களை குறித்து பயப்படுகிறார், அந்த காரியங்கள் நடைபெறாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை பாதுகாக்க வல்லமுடையவராக இருக்கிறார்.
மனுஷ இயல்பில் பயம் வருது, ஒரு சகஜமா இருந்தாலும் அதை தாண்டி ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி சகாயம் பண்ணி பயத்தை நீக்கி தைரியத்தை தந்து அற்புதங்களை செய்யும்படியாய் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 4 வசனம், புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 43:4, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஆண்டவர் சிநேகித்தேர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய ரட்சகர் மாத்திரமல்ல, உன்னுடைய சிநேகிதர். ஏன் ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கிறார்னா, பிகாஸ் ஹி இஸ் லவ்விங் எஸ். யோவான் 3:16 சொல்லுகிறபடி, அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவதூதர்களையோ அல்லது அவர் படைத்த வேற எந்த சிருஷ்டியும் அவர் அதிகமாய் நேசிக்கவில்லை. அந்த நேசத்தினுடைய அடையாளமாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை நமக்கு கொடுத்தபடினால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. அல்லது நான் நேசிக்கிற ஆட்கள் பயப்படுகிறதற்கு நான் ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டேன். பயப்படுகிற காரியங்கள் வரும்போது அவர்களை நான் பலப்படுத்துவேன். அப்ப ஆண்டவரை நம்ம நேசிக்கும் போது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுகிறேன், என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களில நம்ம ஆண்டவரை அதிகமாய் நேசிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய நேசத்தையும் அவருடைய மீட்பின் கரத்தையும் அவருடைய வழிநடத்துதலையும் அவருடைய அதிசயத்தையும் தப்புவிக்கிற ஒரு காரியத்தை கண்கூடாய் நம்ம பார்த்து இன்னும் நம்ம பலப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். 4ஆம் வசனத்துல, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் என்ன பண்ண, கனம் பெற்றாய். தேவனுடைய பார்வையில நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து தேவனுடைய பார்வைக்கு முன்பாக எல்லாவற்றையும் செய்து கர்த்தருடைய பார்வையோ அனுமதியோ அவருடைய சித்தமோ இல்லாத ஒரு காரியத்தை மறைவிடமாய் செய்யாதபடி எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்துல ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பார்வையில நாம் காணப்படுவதாய் காணப்படும் போது இந்த வசனம் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால். அந்த பார்வையிலே வாழும் போதுதான் ஆண்டவர் நம்மளை சோதித்து அறிந்து இவர்கள் அப்படியாய் ஆண்டவர் விரும்பப்படத்தக்க விதத்துல ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மறைந்து வாழ்கிற வாழ்க்கை, மறைவான வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகிறது அல்ல. எவ்ரிதிங் ஷுட் பி ஓப்பன். ஆண்டவருக்கு முன்பாக எல்லாவற்றையும் அவர் அந்த வசனம் தெளிவாய், நீ என் பார்வைக்கு அருமையானபடினால். ஆண்டவருடைய பார்வையில நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை அர்ப்பணித்து நம்ம ஜீவிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவர் சிநேகிக்கிற ஜனங்களை ஒரு நாள் ஆண்டவர் கைவிடாத தேவனா இருக்கிறார். லாசருவை அதிகமாய் நேசித்தார். லாசரு மரித்து போனான். ஆண்டவர் அழுதார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கல்லறையில போய் ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பி அவனுக்கு ஒரு வாழ்க்கையை தந்தது போல இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற, பயந்து போயிருக்கிற, ஒளிந்து போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, திடனற்று இருக்கிற, நம்பிக்கையற்று இருக்கிற நம்மை ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், நான் உன்னை நேசித்தேன், நீ நேசத்துக்கு பிரியமாய் நீ வாழ்ந்தாய், நீ எனக்கு பிரியமான பல காரியங்களை செய்தபடினால நான் உன்னை இன்னும் நேசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஒரு விசை புதுப்பிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பிரதிபலன் அடையாமல் போகான்னு சொல்லுகிற தேவன் நம்ம ஆண்டவருக்காய் வாழ்ந்த வைராக்கியமான வாஞ்சை, தாகம், அர்ப்பணிப்பு, ஆண்டவருக்காய் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். அவர் மறக்கிறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நானும் உன்னை நேசி சிநேகித்தேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இந்த உலகத்துல பல பேர் நம்மளை சிநேகிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல, தவறு கிடையாது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நானும் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய சிநேகத்துக்கு நாம் அப்படியாய் காரணமாய் காணப்பட ஆண்டவரை நாம் நேசிக்கும் போது, அவருடைய கட்டளைகள், பிரமாணங்கள், கற்பனைகளை நாம் நேசிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அவர் நேசிக்கிறவர்களை அவர் விட்டு விடுகிற தேவன் அல்ல, அவர் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 31:3, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை என்ன பண்ண, சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருடைய சிநேகம் என்பது அது எப்படி இருக்கிறதுனா,
என்னைக்கு உலக தோற்றத்துக்கு முன்ன தெரிந்து கொண்டாரோ அன்னையிலிருந்து நம்மளை நேசிச்சு வருகிறார். அன்னைக்கே முன்குறித்தார். கர்த்தர் தாயின் கருவில் இருக்கும் போதே நம்மை என்ன பண்ணியிருக்கிறாரு, பெயர் சொல்லி அழைத்து அப்படியே நம்ம அவருக்கு பிரியமாய் வாழாம பல நாட்கள் இருந்தாலும் அந்த நேசம் நம்மை விட்டு மாறாதபடி அந்த அழைப்பை எப்படியாவது நம்ம சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இறங்கி என்னுடைய குறைகளை மன்னித்து இவ்வளோ நாட்கள் நம்மை நேசித்து அவரை ஏற்றுக்கொண்ட பின்பு ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தி நம்ம இன்னமும் நேசித்து வருகிறார். அதனால ஆண்டவருடைய நேசம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கும் அல்லது ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கும் ஏற்றதல்ல. அனாதி காலம் முதல் அவர் நம்மை நேசித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அதை ஏன் நேசிக்கிறீங்கப்பா, என் வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது, பிறகு ஏன் என்னுடைய வாழ்க்கையில பயப்படுகிற காரியங்கள் வருகிறது என்று சொல்லி தேவனிடத்துல கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு அவற்றிலிருந்து வெளியில வரக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறமையா, ஸ்தோத்திரிக்கிறமையா. ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த ஆண்டவரே கால விளைக்காய் ஸ்தோத்திரம். கடந்து போற நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து ஜீவன் சுகமரன் தந்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து இம்மட்டுமாய் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறமையா. பயப்படாதே என்று சொல்லுகிறீரப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை தேவ பிள்ளைகளுக்கு நேராய், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு நேராய், நேசிக்கிறவர்களுக்கு நேராய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிக்கு நேராய் நீ சொல்லுகிற இந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே விசுவாசித்து கர்த்தாவே, நாங்கள் தேவனுக்கு பயந்து ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் அப்படியே விசுவாசித்து தேவனுக்கு நாங்கள் முற்றுமாய் அர்ப்பணிக்கிற வேளையில கர்த்தாவே, நாங்கள் பயப்படுகிற எல்லா தீமைக்கு விலக்கி கர்த்தர் காக்க வல்லவராய் இருக்கிறீரையா. ஆண்டவரை இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பயங்களை அடியோடு மாற்றுகிற தேவன், சீஷருக்கு இருந்த பயங்களை மாற்றி ஒரு அற்புதம் செய்தவர். எங்களுடைய விசுவாச குடும்பங்களை எந்த காரியங்களுக்காய் பயப்படுகிறார்களோ அந்த நிலைமைகள் பரிபூர்ணமாய் மாறி அலைகளையும் காற்றுகளையும் அடங்க பண்ணுவீனாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாமமை நீ சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும் ஐயா. கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது. நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், நடத்த போதுமானவராய் இருக்கிறபடினால நமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருந்த நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்துல உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.